ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மாதேஷ். இது 30 டே சேலஞ்ச் புஷ்அப்பில் இன்றைக்கி டே 16. மார்னிங் எழுந்து பார்த்தா கிளைமேட் சரியில்லை. ஸோ நான் போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் நானும் புஷ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோட பிளான் 50 புஷ்அப் போடுறது தான். 3 செட்டாக பண்ணலான்னு பார்த்தேன். பட் அதனால் 3 செட்டில் முடிக்க முடியல. 5 ஆகிடுச்சு. கையை இறக்கி லெக்கில் ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டேன். நானும் புஷ்அப்பை முடிச்சுட்டு டீ குடிக்க கிளம்பிட்டேன். டீயை குடிச்சிட்டே இருக்குள்ள ஒயிட் அங்கேருந்து ஓடி வந்துட்டான். மார்னிங்கே துருன்னு அங்கேயும் இங்கேயும் பாஞ்சி ஆடி விளையாட்டுருக்கான். அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விளையாட கூப்பிட உனக்கு ஒரு டாட்டா போட்டு நானும் விளையாட கிளம்பிட்டேன். விளையாட போன இடத்துல ஆளே இல்லை. ஸோ 5 பேரை வச்சு டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் பால் போட்டு விளையாட்டுருந்தோம். 3 மேட்சுக்கு மேலே போர் அடிச்சிடுச்சு. ஸோ நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் சரியான பசி. அப்படியே கடைக்கு போயிட்டு இந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட்டேன். வீட்டில் டிவியும் ஓடல, ரொம்ப போர் அடிச்சுது. அதோட எங்கள் சித்தி வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன். போகிற வழியில் கிளைமேட்டை பார்த்தா மார்னிங் இருந்து அதே கிளைமேட்டு தான். ஸோ அங்கே போய் பார்த்தா தான் ஒரு ட்விஸ்ட்டு. பாப்பாவை கிருஷ்ணராக மாற்றிட்டாங்க. கையில் புல்லாங்குழல் கொடுத்தது தான், கண்ணத்துலேயே ஒரு ஐடி கொடுத்துட்டா. அதோட நானும் வீட்டுக்கு கிளம்பி போய் பார்த்தா அங்கே 2வது ட்விஸ்ட்டு. பூனைக்குட்டியை ராதையாக மாற்றிட்டாங்க. HSL ராதையை போல தான் இருக்கா. வீட்டிலேருந்து ஒரு பானை எடுத்துகிட்டு வந்து சொப்பு ஜாமான் கூப்பிட்டா. அப்புறம் அவங்க அம்மா வந்து கூப்பிட அவளும் கிளம்பி போயிட்டா. ஸோ நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுலேருந்து ரொம்ப நேரம் எதோ யோசிச்சுட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. அப்புறம் கொடுத்த அசைன்மெண்ட்டு நான் முடிக்கலை. டீ குடிச்சிட்டு அப்படியே நாளைக்கு பார்த்தலாம் நானும் விட்டுட்டேன். ஸ்கூலில் ஹோம்ஒர்க்கு, காலேஜில் அசைன்மெண்ட்டு ரெண்டுமே சேம் தான். பார்த்து தான் எழுத போகிறோம். புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட என்னால் முடிச்சுக்கலாம். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.